நம்முடைய ஆண்டவரும் நமக்கு இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிரோடு எழுந்த சகல வல்லமையும் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற அதிகாரத்துக்கு மேலானவராயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே இந்த வாரத்தின் முதல் நாளில் தேவ சபையிலே கர்த்தருடைய பாதத்திலே தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை ஆராதனை செய்து கர்த்தருடைய வார்த்தைக்காக செவிகளை திறந்து தன் இருதயத்தை திறந்து அவர் பாதத்தில் காத்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய தேவ பிள்ளையாகிய நமக்கு இந்த நாளில் விசேஷ விதமாக அவர் பரலோகத்திலிருந்து நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் இறங்கி வருதமா வரக்கூடாதா? இறங்கி வருதமா வரக்கூடாதா? போன வாரம் சொல்லி எந்த ஆசீர்வாதமும் எந்த நன்மையும் எந்த வரங்களும் எங்கிருந்த வரணும், அது அங்கிருந்து வரணும்னா யார் விசுவாசிக்கணும்? யார் விசுவாசிக்கணும்? அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல்தான் தண்ணீர் ஊற்றப்படும். கேட்கிற எவனதான் பெற்றுக்கொள்வான். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. ஓடுகிற ஆற்று மேலோ ஓடுகிற குளத்தின் மேலோ நிக்கிற குளத்தின் மேலோ ஓடுகிற ஆற்று மேலோ அல்லது கடல் மேலோ மழை பெய்தா அதுக்கு என்ன பிரயோஜனம்? ஆறு ஓடுது, வெள்ளம் போல ஓடுது, குளம் இருக்குது, பெருங்கடல் இருக்குது, இது மேல மழை பெய்ஞ்சு என்ன பிரயோஜனம்? எங்கதான் மழை பெய்யணும்? வறண்டு போயிருக்கிற நிலத்தின் மேல் மழை பெய்ஞ்சாதான் அதுக்கு ஆசீர்வாதம். அதே செழிப்பா இருக்கிறவர்களுக்கு, மகிமையால் உயர்த்தப்பட்டவர்களுக்கு, ஆசீர்வாதம் நிறைந்தவர்களுக்கு எல்லாம் வச்சுக்கிறவனுக்கு ஆண்டவர் கிடையாது. யாருக்குதான் ஆண்டவர்? யாருக்குதான்? யாருக்குதான்? யாருக்குதான் ஆண்டவர்? எதுக்கு சொல்ல? எனக்குதான். எனக்குதான் அவரு. யார் தான் வறண்டு போயிருக்குது? யார் தான் வறட்சியா இருக்குது? யார் தான் பிரச்சனை இருக்குது? யார் தான் கஷ்டத்தில் இருக்குது? யார் தான் போராட்டத்தில் இருக்குது? நாம தான். அப்ப நமக்கு தான் யார் வேணும்? நமக்கு தான் யார் வேணும்? இந்த தேவன் உன் வாழ்க்கையில வந்தால் அற்புதமான கிரியை அவர் செய்வார். இப்ப மழை பெய்ஞ்சா, மழை வந்தா வறண்ட நிலைமை என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? மழை தண்ணி பட்ட உடனே வறண்டு போயிருக்கிற இடத்துல என்ன ஆயிடும்? செடி முளைக்கும். ஆமென். வறட்சியா இருக்கிற, குறைவா இருக்கிற, பலவீனமா இருக்கிற, பிரச்சனையா இருக்கிற வாழ்க்கையில இந்த கர்த்தருடைய வார்த்தை இறங்கினா உன் வாழ்க்கையை துளிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசுவார். வார்த்தை கொண்டு என்ன பண்ணுவார்? கர்த்தர் பேசுவார். ஆமென். அவருக்கு செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இப்ப நான் அந்த வசனத்துக்கு போறேன். போன வாரம் அப்படி டச் பண்ணி கீழே வந்த மத்திய 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வரேன். எடுத்து வாசித்து பார்ப்போம். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்து பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது. பரலோக ராஜ்யமே யாருக்குதான்? பரலோக ராஜ்யம் யாருக்கு? திரும்ப புரிஞ்சுக்கோ. இது மகா மேன்மையான சத்தியம். இந்த சத்தியத்தை நீ செவி கொடுத்து கேட்ட, இதுக்கு செவி கொடுத்துட்ட, இதுக்கு கீழ்படிச்சிட்ட, கர்த்தர் உன்னை வித்தியாசமா நடத்துவார். அல்லேலூயா. வித்தியாசமா நடத்துவாரு. முதல்ல புரிஞ்சுக்கோ. முதல்ல ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். யாரு? யார் பாக்கியவானப்பா? நல்லா புரிஞ்சுக்கல. நான் உள்ளத்துக்குள்ள ஆவியான பேசுறேன். இப்போ எங்க பேசுறேன்? எதுக்குள்ள பேசுறேன்? இந்த வார்த்தை உனக்குள்ள வருது. நல்லா புரிஞ்சுக்கோ, தெளிவா புரிஞ்சுக்கோ. யார் தான் பாக்கியவான்? பாக்கியவான் என்ன அர்த்தம்? ஆசீர்வாதத்துக்கு உரியவன் அர்த்தம். பாக்கியவான் என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன் அர்த்தம். நித்திய ஜீவனுக்கு உரிமையானவன் அர்த்தம். யாரா இருக்கணும்? எப்படி இருந்தால், நீ எப்படி மாறினால் நீ பாக்கியவனா மாற முடியும்? எதுல? ஆவியில. எதுல? உள்ள என்ன இருக்குதோ அதுதான் என்ன பண்ணும்?
வெளியே வரும். உள்ளம் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவானே. உள்ளமது செவையானால், உன் உள்ளமது செவையானால் மந்திரம் வேண்டாம், மருந்து வேண்டாம். அல்லேலூயா. எது செமையா மாறினா, எது எளிமையா மாறினா, உன் ஆவி. இங்கதான் பிரச்சனை, இங்கதான் பிரச்சனை. எது எளிமையா மாறலைன்னா டக்கு டக்குனு பேசு. எது எளிமையா மாறல, எது எளிமையா மாறல? அதே மேன்மையான சிந்தனை, அதே எண்ணம், அதே வார்த்தை, அதே சிந்தனை, அதே செயல், அதே கிரியைகள், அதே நடக்கை, அதே பேச்சு அப்படியே இருக்குது. ஆனா பேர் என்னது? யாருக்கு என்ன பேரு? கிறிஸ்த அவன். புரியுதா? கிறிஸ்து அவன், கிறிஸ்தவன். அதை சேர்றனா, இது சேர்றனா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்லிடுறேன். எல்லா மகிமையும் உடையவரா இயேசு எங்க வந்தாரு? எல்லாம் முடியும் அவரால. நல்லா புரியும். எல்லாம் முடியும் அவரால. இயேசுவால முடியாது ஏதாவது இருந்ததா? ஏதாவது இருந்ததா? இல்ல. எல்லாம் முடியும் அவரால. செத்தவனை உயிரோட எழுப்ப முடியும், முடவனை நடக்க வைக்க முடியும், பார்க்காதவனை பார்க்க வைக்க முடியும். எல்லாம் முடியும் அவரால. ஏதாவது முடியாம இருந்தது அவர்கிட்ட? எல்லாம் முடியும். எல்லா அதிகாரத்தையும் அவர் உடையவராக இருந்து அவர் எப்படி இருந்தாரு? குற்றப்படுத்துறியா? குற்றப்படுத்திக்கோ. திட்டுறியா? திட்டிக்கோ. பின்னாடி போய் பேசுறியா? பேசிக்கோ. எதிர்க்கவே திட்டுறான். பேசி பிள்ளை திட்டிக்கோ. விபச்சாரி கூட பேசுறது சொல்லிக்கோ. அவர் எப்படி இவரை தொடலாம், அவரை எப்படி இயேசு தொடலாம்? இவன் நினைக்கிறான் ரெண்டு பேருக்கு கனெக்ஷன் இருக்கும், அதனாலதான் தொடராரு. டேய் 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 அவளை விட்டுறா. இவரு கேட்கிறேன், அவளை விடு, அவளை ஏன் தொல்லை பண்ற? இவருக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்க. முதல்ல அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்க. அவன் யார்கிட்ட எப்படி இருக்கிறான்? விபச்சாரியோ யாரோ. அவள் வந்து அவர் பாதத்தை முத்த செய்கிறார். இவன் உட்கார்ந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறான். கொடுக்கிறவன் யாரு? யாரு கொடுக்கிறது? நாம இருக்கிற தெரியுதா? சொல்லுப்பா. யாரு? யாரு? 12 தடிமாடு. எத்தனை தடிமாடு? 12 தடிமாடு கத்திர கூட வச்சுக்கிறது. 12 பேருக்கு வேலை என்னது? சொல்ல. 12 பேருக்கு என்ன வேலை? 12 பேருக்கு என்ன வேலை கொடுத்தாரு? ஏதாவது செஞ்சாங்க? 12 பேர் ஏதாவது செஞ்சாங்களா? எதுவும் செய்யல. என்னதான் செஞ்சாங்க? அவங்க சாப்பிட்ற வேலை தான். என்ன வேலை உங்களுக்கு? நல்லா சாப்பிடுங்க. எங்க போறாரோ அங்கெல்லாம் சாப்பாடு. ஏசு எங்க போறாரோ அங்கெல்லாம் கொடுத்தாங்க சாப்பாடு. சாப்பிட்ற வேலை தான். உண்மையாவா நினைப்ப நீ? அப்படியான கேள்வி கேட்பேன். முதல்ல புரிஞ்சுக்கோ. 3 நாள் மலை பிரசங்கம் பேசியிருக்கிறாரு. எங்க பேசுறாரு? 1 மணி நேரமா, 3/4 மணி நேரமா, 3/4 மணி நேரம் கூட பேச்சு நம்மளால கேட்க முடியல. எவ்வளவு நேரம் கேட்க முடியல? 3/4 மணி நேரம். இவ்வளவு நேரம் பேசுறாரு. ஆனா 3-3.5 மணி நேரம் சினிமா தொழில போய் உட்காந்துருவோம். எங்க உட்காந்துருவோம்? 6 மணிக்கு ரிசப்ஷன், 7 மணி 6:30 மணிக்கு ரிசப்ஷன், 6 மணிக்கு போய் சாப்பிட்டு இப்படி 8 மணிக்கு வருவோம். நம்ம 10 மணிக்கு வருவோம். அதெல்லாம் நமக்கு தெரியாது. 1 மணி நேரம் கத்துடைய செய்தி கேட்கறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது? உட்கார முடியாது. ஏன் தெரியுமா? ஆவி அந்த மாதிரி. எந்த ஆவி? வெள்ளிக்கிழமை ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாரு. போன ஞாயிற்றுக்கிழமை வந்தாரு. பலவீனத்தோடு வந்தாரு. அந்த பிசாசு பிடியில வந்தாரு. கர்த்தரை சுகமாக்கி உட்கார வச்சாரு. வெள்ளிக்கிழமை வந்தாரு. வெள்ளிக்கிழமை கர்த்தர் பேசினேங்கிறாரு. அவர் மேல இருக்கிற ஆவி அவர் மேல இருக்கிற ஆவியை கர்த்தரை காட்டிட்டு என் கண்ணில் காட்டுறாரு. அந்த ஆவி போற நேரம் அவர் போயிட்டாரு வெளியே. அப்ப அந்த யார் கூடவே யார் போறது? கூட அபிஷேகத்தை நிக்க முடியல அவரால். அந்த ஆவி நிக்க முடியல. அதனால அந்த ஆவி தந்திரமா சொல்லுது, வெளியே போயிடு, வெளியே போயிடு, வெளியே போயிடு. என்னால நிக்க முடியும், வெளியே போயிடு. யாரையும் கொண்டு போயிடுது? அதுக்குதான் அபிஷேகம் வர சொல்றோம். நீ தான் வரமாட்டிய.
ஏன்னா நீ அந்த ஆவி கூடவே பழகிட்ட. ஜெகன்மோகினி மாதிரி ஜெகன்மோகினி மாதிரி கூடவே சேர்த்து பண்ணிக்கிறீங்க. அது கூடவே சேர்த்து பண்ணிக்கிறாங்க பல பேர். குடும்பம் நடத்தினாங்க. போவாத போவாத என் கூடவே 3 நாள் மலை பிரசங்கம் பண்றாரு. ராத்திரி பகல்ல பேசினாரு. வந்த ஜனம் 5000 பேருக்கு மேல. மொத்தம் கூட நபர்ல உட்கார்ந்து இடத்த விட்டு எழுந்திருக்கல. ராத்திரிலயும் உட்கார்ந்துக்கிறான், பகல்லையும் உட்காந்துக்கிறான், பனியில உட்காந்துக்கிறான், வெயில உட்காந்துக்கிறான். 3 நாள் பேசுறாரு. இவரு நிறுத்தின பாடல, அவங்களும் எழுந்து போனது இல்லை. கூட்டம் அதிகமாகுதே தவிர இவர் நிறுத்தினதே கிடையாது. 3 நாளும் ஜனங்கள் உட்கார்ந்து இடத்த விட்டு எழுந்திருக்கவே இல்லை. அதுல ஒருத்தன் வந்து கேட்கறான், சாப்பாட்டுக்கு வச்சுருக்காரு பேர். ஒருத்தர் வந்து கேட்கறான், ஆண்டவரே 3 நாள் பேசிக் கொண்டிருக்கிறீரே, ஜனங்கள் பசியா இருப்பாங்க. யார்? 5000 பேருக்கு மேல உட்காந்துக்கிறான். அவள வந்து யாரும் அவர்கிட்ட வந்து என்ன பண்ணல, ஆண்டவரே எங்களுக்கு பசி எடுத்துன்னு கேட்கல, எவனோ நாங்க வீட்டுக்கு போறோம்னு கேட்கல, எங்களை அனுப்புன்னு கேட்கல. யார் வந்து கேட்கறது? 12 தடிமாடு இருக்குது பாரு. அந்த தடிமாடுல ஒன்று வந்து என்ன பண்ணிட்டேன், ஆண்டவரே 3 நாளாக நீ பேசிக் கொண்டிருக்கிறேன், ஜனங்கள் பசியா இருப்பார்களே, அவர்கள் அனுப்பிவிடும், அவர்கள் தங்கள் ஆகாரத்துக்கு ஏதாவது ரெடி பண்ணிக்குவாங்களே. கேட்டது கூட அப்ப அவர் சொல்றாரு, உங்களிடத்துல ஏதாவது இருக்குதா எடுத்துன்னு வா. உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா எடுத்து மாட்டாரு. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த நேரத்துல போய் எங்க வாங்கினாலும் இத்தனை பேருக்கு ஆகாரம் என்ன பண்ணாது, பத்தாது. எங்க வாங்கினாலும் நிறைய பேருக்கு கூட்டம் பத்தாது. அப்ப 11 கடை ஓடிறான். 12 பேர்ல இன்னொருத்தவன் 12 பேர்ல இன்னொருத்தர் வந்து அதுக்குள்ள போயிட்டா 5000 பேருக்குள்ள கூட்டத்துல போய் எவங்கிட்ட என்ன பார்த்து கொண்டுக்கிறான். போய் தேடி கண்டுபிடிச்சான். சாப்பாடு பசி தாக்க முடியவில்லை. 5000 பேர் கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துல இருந்து போய் கண்டுபிடிச்சு நேரம் வந்து சொல்ற, ஆண்டவரே ஒரு சிறு பையன் கிட்ட எதிரி என்ன இருக்குது, என்ன இருக்குது, 5 அப்பம் 2 மீன் சொல்லிட்டான். ஒரு சிறு பையன் 5 அப்பத்தையும் 2 மீனி வச்சிருக்கிறாங்க சொல்லிட்டான். சொன்னது யாரு? வச்சிருக்கிற பையன் சொன்னா யாரு சொன்னது? நல்லா புரிஞ்சுக்கோ, கவனிச்சுக்கோ. அப்ப அவர் சொல்றாரு, அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. இது ஏன் இதை கொண்டாருன்னா, வசனத்துக்கு செய்திக்கு கரெக்டா தான் கத்த நடத்துற. கைதிரி கத்துற பையன் போயிட்டு நல்லா கைதிரி கத்துற பையன் போயிட்டு 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. இதை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒருத்தனை கூட பத்தாது. யாருக்கா பத்துமா? 12 பேர் சாப்பாடு மாட்டேங்க. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகள பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு கொட்டிக்கிறேன். நானுங்க கொட்டிக்கிட்டு தின்றவனுங்க. 5 அப்பத்தி 2 மீன் பார்த்தா பத்துமா? எடுத்துட்டு வந்தாங்க. 5 அப்பத்தி 2 மீனை பார்த்தாரு. அவர் சொன்னாரு, இதே அவளுக்கு நீங்க கொடுக்கலான்னு வசனத்தை பார்த்துக்க. 5 அப்ப 2 மீன் வந்தோடனே இதை ஜனங்களுக்கு கொடுக்கலாம். அவன் சொல்றான், இது எத்தனை பேர் கொடுக்கறது? பிட்டு பிட்டு கொடுத்தா கூட பத்தாத. 5 அப்ப 2 மீனை கிள்ளி கொடுத்தா கூட எத்தனை பேர் என்ன பண்ணாத. சரி எதுனா பிதாவே ஆசீர்வதி ஜோம் பண்ணி கையில கொடுத்து இப்ப கொடுங்கன்னு சொன்னாரு. இப்ப கொடுக்குறான். அதுக்கு பேர் தான் அட்சய பாத்திரம். கைத்திரி கத்திர மையம் பண்ணுங்க. அல்லேலூயா. வச்சிக்கிறா பேர் அட்சய பாத்திரம். அதுல ஒண்ணு வராது. அந்த சிறு பையன் கொண்டு வந்து கொடுத்த பாத்திரத்துல இருந்து பாரு, 5 அப்ப 2 மீன், அது அட்சய பாத்திரம். அவர் கையில வந்தோடனே அது அட்சய பாத்திரம் மாறிடுச்சு. இவன் வயசானுக்கு பேரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து வச்சுக்கிறான். அட்சய பாத்திரம் கொடுக்க என்ன எடுக்க அப்பா வந்து கொடுக்க மீன் குறைவில்லை. 5000 பேருக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்தாச்சு. 5000 பேருக்கு மேல இருந்தவங்க திருப்தியா சாப்பிட்டாங்களா இல்லையா? சாப்பிட்டாங்க. ஆச்சரியமாயிடுச்சு உங்களுக்கு. சாப்பிட்டாங்க. அப்ப கர்த்தர் கேட்கிறாரு, மீதி ஏதாவது இருக்குதா? நினைச்சாரு. இவரு கேட்கிறாரு, இவரு சாப்பிடல. புத்தி எப்படி இவரு கேட்கிறாரு, மீதி ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாரு. இருக்குது. என்ன இருக்குது? 12 கூட எதிர் கூட
12 கூட கரெக்டா பேருந்து பாரு. அப்போ கூட இப்படி கிடையாது. 12 கூட மீந்துச்சு. சாப்பிட்டு போக 12 கூட மீந்துச்சு. சொன்னாரு ஆளுக்கு ஒண்ணு தீக்கும். யாருக்கு அது? 12 பேர் இருக்கீங்களா? எதுக்கு ஆசைப்பட்டீங்க? இந்த தேவன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய லேசான கேட்டு சொல்லு. நல்லா சொல்லுங்க. நல்ல லேசான 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்து போஷித்து மீதிய 12 கூட நிரம்ப வைக்க முடியுமானால், கொஞ்சம் வருமானம் இருக்கிற உன்னை, கொஞ்சம் ஆசீர்வாதம் இருக்கிற உன்னை, கொஞ்சம் சுகபலத்தில் இருக்கிற உன்னை, கொஞ்சம் சமாதானம் இருக்கிற உன்னை மகிழ்ச்சியாக வைப்பது, மகிமையை பெருத்துவது, உயர்த்துவது, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பது அவருக்கு லேசான காரியம் இல்லையா? செய்வாரா? அது என்ன நடக்கணுங்க? ஆவியிலே எளிமை இருக்கணும். எதுனா இருக்கணும் உங்கள்கிட்ட ஆவியில் என்ன இருக்குது அவர்கிட்ட? என்னால முடியும், அற்புதம் நான் செய்யறேன் பாரு, வா வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. எத்தனாப்பா? என் பிதா என்னிலும் வல்லவர். ஹல்லேலூயா சொல்லு. என் பிதா சொல்லு. வாய்த்தது என் பிதா. நல்ல சொல்லுங்க. என் பிதா என்னிலும் வல்லமையானவர், பெரிய காரியங்களை எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். யார் பெரியவர்? அவர் பெரியவர். ஆவில எளிமையா, இந்த ஆவில நீ எளிமையா மாறிட்டுனா அப்படியே நீ பரலோக ராஜ்யத்தில் இருப்பதை போல உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் உன்னை வைப்பார். அது என்ன நடக்குதுன்னா, என்ன நடக்குதுன்னா, என்ன செய்யுதுன்னா, எடுத்து வாசி. மத்தேயு 26:41 ஒருத்தர் எடுத்துக்கோ. இங்க இந்த வார்த்தையை பார்த்துட்டு நான் செய்திக்கு போறேன். மத்தேயு 26:41 ஒருத்தர் எடுத்துக்கோ. ஒருத்தர் கலாத்தியர் 5:17 எடுத்து வச்சுக்கோ. ஒரு மெயினான வசனம் எடுத்து வாசி. நீங்கள் சோதனைக்கு, இது எத்தனை? மத்தேயு 26:41 படி. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விழித்திருந்து, சோதனை உனக்கு வரக்கூடாது, பிரச்சனை உனக்கு வரக்கூடாது, கஷ்டம் உனக்கு வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது என்றால் எதுல இருக்கணும்? விழித்திருக்கணும். இதற்கு விரோதமாய் ஒண்ணு நடக்குது. 5:17 கணக்கில் எடுத்து வாசி. மாமிசம் நீ விழித்திருக்க கூடாதபடி சோதனை, அந்த சோதனையை நீ ஜெயமெடுக்கணும். சோதனையை கொண்டு வருகிற பிசாசை நீ ஜெயிக்கணும். பலவிதமான பிரச்சனைகளை, பலவிதமான நெருக்கடியை, பலவிதமான பாரத்தை, மன அழுத்தத்தை, மன கவலையை உனக்குள்ளே கொண்டு வந்து பிசாசு வைக்கிற. ஏத்தனமா நீ தூங்கிடுற. தூக்கம் உனக்கு மிகுதியா இருக்குது. தூக்கத்தின் மேல் பிரியமா இருக்கிற. நீ நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்கணும். மூடனே சொல்றவர் யாரு கேக்குற? நல்லபடியா சொல்ல என்ன கேக்குறாரு? மூடனே எறும்பை கவனித்துப்பா. என்ன சொல்றாரு? எறும்பை கவனித்துப்பா. கோடை காலத்திலே அதற்கு தேவையான ஆகாரத்தை, அல்லது மழை காலத்துக்கு தனக்கு தேவையான ஆகாரத்தை இந்த எறும்பு எப்ப சேர்த்து வச்சுக்கிற? கோடை காலத்தில். வெப்ப காலத்தில் ஆகாரத்தை சேமித்து குளிர்காலத்தில் வெளியே வர முடியாது. மழை பெஞ்ச எறும்பு வெளியே வர முடியுமா? மழையில எறும்பு வெளியே முடியுமா? வந்தா என்ன ஆகும்? போயிடும். புரிஞ்சுக்கோ. மழை காலத்துக்கு தேவையான ஆகாரத்தை இந்த எறும்பு எப்ப சேர்த்து வைக்குது? கோடை காலத்தில் சேர்த்து வைத்து மழை நாட்களிலே அதுக்குண்டான கூடாரத்துக்குள்ள அதை பிரவேசித்து அங்கே அது சுகமாய் வாழும்படி செய்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. எறும்பு தன் வாழ்க்கையிலே சுறுசுறுப்பா இருக்குது. கோழி எப்ப போகுது? கோழி எப்ப போகுது? வேலை செய்தா இல்லையா? அது செய்தா இல்லையா? நீ தூங்கி தூங்கி எழுதுகிறியே. ஹல்லேலூயா. ஏன் நம்ம அங்க பின்னாடி இங்க ஒரு ட்ராமா நடக்குது, அங்க ஒரு ட்ராமா நடக்குது.
விழித்திருந்து நீ ஜெபித்து அந்த சத்துருவை நீ ஜெயமெடுக்க கூடாதபடி இந்த பிசாசு உனக்குள்ளே புகுந்து உன்னை என்ன பண்ணிக்கிறான்? என்ன பண்ணிக்கிறான்? தூங்க வச்சிடறான். வசந்த உனக்கு சொன்னா அது நல்ல விளக்கம் நினைக்கிறேன். எடுத்து வாசி, நீதிமொழி புஸ்தகம் சொன்ன படி. நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருக்கும். கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்து எவ்வளவு நேரம்? சூப்பர் தூங்குவா. நல்லவன, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த, ரொம்ப டயர்டா இருக்க, தூங்கு. என்ன பண்ணுவான்? சோம்பேறியே, நல்லவனே, என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நீ நல்லவன்பா, பவர்ல கஷ்டப்பட்டு வந்த, தூங்க தூங்குன்றாரு. அவங்க என்ன சொல்றாரு? உங்க பேருக்கு என்ன வைக்கிறாரு? பேர் என்ன வைக்கிறாரு? என்ன பேரு? 6 மணிக்கு மேல தூங்குற உனக்கு பேர் என்னங்க? தூங்குவேன் மேல உன் காதுல என்ன கேட்க? சோம்பேறி. சோம்பேறி கேட்க கேட்காது. இந்த வார்த்தை சொல்லு. சோம்பேறியே சொல்லு. சோம்பேறியே, எவ்வளவு நேரம் தூங்குவ? படிப்பா. எப்போது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? என்ன கொஞ்சம் சொல்ல. 5 நிமிஷம் படுக்கலையா? எப்படிதான் தூங்கிட்டு தெரியலையா? உன்னதான் 5 நிமிஷம் படுக்க சொல்றது யாரு? 5 நிமிஷம் படுக்க சொல்றது யாரு? பிசாசு. 5 நிமிஷம் படுப்பா, நான் உன்னை எழுப்பி நம்ம சொல்லுவான். ஆனா நீ படுப்ப, உன்னால பட முடியாது. எங்கேயும் ஆளை காணா, ஆராதனை காணா, நான் தூங்கிட்டேன். யார் உன்னை தூங்க வைக்கிறது? நல்லா புரிஞ்சுக்க. படி. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கையை முனைக்கு கொண்டு. எப்படி தூங்குறோம் நம்ம? இப்படி தூங்குறது வெயில் நாள்ல, இப்படி தூங்குறது எந்த நாள்ல? பாரு, உனக்கு குளிர் பிடிச்சிச்சு. என்ன பிடிச்சி உனக்கு? உனக்கு குளிர் பிடிச்சிச்சு. எப்படி தூங்குவ நீ? இன்னும் கொஞ்சம் கையை முனைக்கு கொண்டு நித்திரை செய்யிட்டு வெண்பாயோ. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், எழுப்பாத கொஞ்ச நேரம் தூங்குறேன். மணி நான் 9 தானே ஆகுது, மணி 8 தானே ஆகுது. 8 மணி தானே ஆராதனை ஆரம்பிப்பாரு. ஐயா ஜோம் பண்ணுவாரு. 8 தானே ஆகுது, கொஞ்ச நேரம் 9 மணி தானே ஆகுது, கொஞ்ச நேரம். அவர் 9:30 தான் பேச ஆரம்பிப்பாரு. கொஞ்ச நேரம் ஆகணும். சொல்றது யாரு? பேசுற காதல் வந்து பேசு. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் கை முடிக்க கொண்டு தூங்குறவங்க சரியாயிட்டு. இந்த காலையில் தூங்குற வேலை என்ன பண்ணக்கூடாது? அதே மாதிரி மத்தியானத்தில் 3 மணிக்கு கூட தூங்கக்கூடாது. எத்தனை மணிக்கு கூட தூங்கக்கூடாது? 3 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. 3 மணிக்கு மேல தான் நீ தூங்கணும். இதெல்லாம் சும்மா கிடையாது, இதெல்லாம் ரகசியம். இதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்க. முதல்ல 12 மணில இருந்து 3 மணிக்குள்ள நீ தூங்கினா உனக்கு கேடு வரும், உனக்கு ஆபத்து வரும். பல முறை உனக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நீ கவனிக்கணும். நீ தான் கேட்கறது கிடையாது. இதெல்லாம் இப்படி வாங்கி இப்படி விட்டுறீங்க. நீ தான் எத்தனை மணி வரைக்கும் தூங்கக்கூடாது பெண்கள். சகோதரி நடக்கவனி, எத்தனை மணி வரைக்கும் பெண்கள் தூங்கக்கூடாது? மதியம் 12 மணில இருந்து 3 மணிக்கு என்ன பண்ணக்கூடாது? கீழே படுக்க கூடாது, படுத்து தூங்க கூடாது. ஏன் படக்கூடாது? சொல்லு. ஏன் படக்கூடாது தெரியுமா? ஏன் படக்கூடாது? ஏன் தூங்கக்கூடாது? சொல்லு. வசந்த சொல்லு. வசனம் சொல்லு. வசனம் இல்லாம நான் பேசுறேன், வசனத்தோடு தான் பேசுறேன். ஆதாரம் இல்லாம பேசுறேன், மாமிசத்துல பேசுறேன், ஆவியில பேசுறேன். சொல்லுங்க, ஏன் தூங்கக்கூடாது? நல்லா சொல்லு. இரவில் விழித்திருந்து ஏன் ஜெபம் பண்ண சொல்றாரு ஆண்டவரே? இரவில் தான் வருது, பயங்கரம் வருது. அதனால ஜெபம் பண்ண வீழ்ச்சி. விழித்திருந்து ஜெபம் பண்ண, சோதனைக்கு உட்படாதபடி. இரவில் உண்டாகும் பயங்கரம்.
பகலில் பறக்கும் என்ன வருது பகல்ல நீ தூக்கிட்டா அந்த அம்பு உன்னை விட்ட உடனே நம்ம நேரம் உன்னை குதிரை என்ன ஆயிடுற நீ ஒரு அம்பு விட்டு வந்த உடனே என்ன ஆயிடுற தூக்கம் வந்து தூங்கிடுவேன். நல்லா புரிஞ்சுக்கோ. பகலில் பறக்கும் அம்பு, அப்புறம் இருளில் நடமாடும் கொள்ளை நோய். அதுதான் மத்தியானத்து ராத்திரி 12 மணி போல ஜோபன் சொல்றோம். கொள்ளை நோயை கட்டி துரத்து. இரவில் உண்டாகும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய். அப்புறம் மத்தியானம் கரெக்டா சொல்றது பாரு. பகலில் பறக்க அம்பு அது வேற. ஆனா இங்க சொல்லும பகலில் பறக்க அம்பு போல, இங்க சொல்லும பகலில் பாழாக்கன்னு சொல்ல இங்க சொல்றாரு மத்தியானம். எது மத்தியானம் சொல்லிடுங்க. எதுல இருந்து எது வரைக்கும் மத்தியானம்? 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் தான் நண்பகல். அதுக்கு பேரு 3 மணிக்கு மேலதான் அதுக்கு பின்ன பேரு மாலை. நீ புரிஞ்சுக்கணும். 12 3 மணிக்கு வருது என்ன பேரு? நண்பகல். 3 மணிக்கு மேலதான் என்ன பேரு? அதுக்கு மாலை. 6 மணிலிருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் பேர் என்னது? காலை. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நீ படுத்துட்ட தூங்கிட்ட, பிசாசு என்ன பண்ணிடுவான்? வந்தவங்க பாழாக்கிட்டு போயிடுவான். பாழாக்கிட்டானா நீயே புரிஞ்சுக்கோ. இங்க மத்தேயு 26:41 கத்த சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ண. இங்க கலாத்தியர் 5:17 சொல்றாரு, இதை செய்யக்கூடாதபடி, பிசாசை ஜெயிக்க கூடாதபடி, பிசாசு வல்லமையை ஜெயிக்க கூடாதபடி, வியாதியை ஜெயிக்க கூடாதபடி, பலவீனத்தை ஜெயிக்க கூடாதபடி, சத்துருக்களை ஜெயிக்க கூடாதபடி, பிசாசு வல்லமையை ஜெயிக்க கூடாதபடி இந்த மாமிசம் உடனே என்ன பண்ணுது? தூங்க வச்சிருச்சு. மாமிசம் என்ன பண்ணுது? தூங்க வைக்கிறது. மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் இருப்பதை செய்யாதபடிக்கு இவை ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீ நினைப்ப, ஆண்டவரே சொல்லிட்டு போயிருப்ப, நான் 4 மணிக்கு எழுந்து இப்ப என்ன பண்ணினா? 4 மணிக்கு எழுந்து என்ன பண்ணா? ஜெபம் பண்ணி ஆகணும். சொல்லிக்கலையா? நினைச்சிக்கலையா? ஆனா எழுந்தியா? ஏன் தூங்கிட்டு இருப்ப? ஆவி நினைக்குது, ஆவி நினைக்குது நான் எழுந்து ஜெபம் பண்ணணும் 4 மணிக்கு, நான் எழுந்து 5 மணிக்கு ஜெபம் பண்ணணும். ஆனா மாமிசம் என்ன பண்ணல? அதுக்கு இடம் கொடுக்கல. இல்ல தலைவலி டயர்டாகுது, தூங்கிடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன சொல்லுவாங்க? தூங்கி எழுந்தா சரியாயிடும். தூங்கி எழுந்தா சரியாயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவிதான் முக்கியம். சரீரம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மாமிசமானது ஒன்றுக்கு உதவாது. எதுதான் உயிர்ப்பிக்கா? எதுதான் உயிர்ப்பிக்கா? ஆவி எது? ஆவி எது? யோவான் 6:63. யோவான் 6:63 படி. அப்புறம் 17 வரலாம். சீக்கிரம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் அது ஜீவனமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆவி இது? ஆவி என்ன? ஆவி படி. யோவான் 17 எடுத்து படி. டக்கு டக்கு படிக்கணும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே கைதில் கட்டமை பற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. எது ஆவி? வசனம். எந்த ஆவி உனக்குள்ள வரணும்? எந்த ஆவி உனக்குள்ள வரணும்? தூக்கத்தின் ஆவி வரணுமா? எந்த ஆவி வரணும்? எந்த ஆவி உனக்குள்ள வரணும்? இப்ப இந்த ஆவி உனக்குள்ள வந்துட்டு நான் கர்த்தருடைய ஆவி. இப்ப ஆவி வந்தா சொல்லுவான். ஆவினா என்னது? ஆவினா என்னது? ஆவினா என்னது? வார்த்தை. என்னது? வார்த்தை. இந்த வார்த்தை உனக்குள்ள வந்துட்டா, சத்தியம் உனக்குள்ள வந்துட்டா
உனக்குள்ள பிரச்சனை வராது, உனக்குள்ள கபலம் வராது, உனக்குள்ள பொறாமை வராது, உனக்குள்ள எரிச்சல் வராது, யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன். எப்படி பண்ணி ஆவிலே எளிமையா மாறிடுவேன். அல்லேலூயா. சிம்பிளா சொல்றேன், அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், நீ தப்பு எடுக்க மாட்டேன்னு சொல்லணும். எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், ஒன்னும் நடக்காத மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கா, ஒன்னும் நடக்காத மாதிரி. பூகம்பமே வந்தாலும் நிக்கிற இடத்துலயே நிற்பேன். அவன் சொல்ல போறோம். அல்லேலூயா. எல்லாம் நடக்கும் வாழ்க்கையில. ஆமா, கொடுத்தவன் வந்து வீட்டு வாசல் வச்சு கத்துவான், போடா கத்திரி போட, என்ன சொல்லுங்க, கத்திரி போட. எவ்வளவு நேரம் கத்துவ, எவ்வளவு நேரம் கத்துவாரு, கொஞ்ச நேரம் கத்துவாரு. அப்புறமே அவருக்கு என்ன பண்ணுவாரு, போயிடுவாரு. அவன் சொல்லுவான். என்ன இருக்குன்னு உங்களுக்கு சிம்பிளா பேசுறாரு. என்ன இருக்குன்னு உங்களுக்கு ஆவியில எப்படி இருக்கு, ஆவியில எளிமையா இருக்கிறத எப்படி பார்க்கணும்னா உனக்கு வர செய்திக்கு வர, இப்பதான் செய்திக்கு வர. அதனால நீ பயப்படாத, சீக்கிரம் முடிச்சிருக்க. கடந்த வாரம் பார்த்த அப்போஸ்தலர் 4:32-35 டக்கடின்னு வாசி. விசுவாசிகளாகிய இவங்க எதுல இருந்தாங்க, அவங்களுக்கு பேர் என்னது, விசுவாசிகள். திரளான கூட்டம். இவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த விதமான கருத்து வேறுபாடு கிடையாது, எந்த விதமான பொறாமையும் கிடையாது, எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது, எந்த விதமான குற்றப்படுத்தலும் கிடையாது. அல்லேலூயா. எப்படி இருந்தாங்க எல்லாம், எப்படி இருந்தாங்க, ஒரே இருதயம். ஆமென் சொல்லுவாங்க. எப்படி இருந்தாங்க எல்லாம். இப்ப இத்தனை பேர் இருக்கிறவங்க, உனக்கு ஒரு எண்ணம், உனக்கு ஒரு எண்ணம், உனக்கு ஒரு சிந்தனை, உனக்கு ஒரு சிந்தனை, உனக்கு ஒரு இருக்குதா இல்லையா, இருக்குதா இல்லையா. ஆனா அவங்க வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் எப்படி இருந்தாங்க, ஒரே இருதயம். என்ன இருதயம், என்ன இருதயம், என்ன இருதயம் இருந்தது உங்களுக்கு. அல்லேலூயா. என்ன இருதயம், அதுக்கு பேரு ஒரே இருதயம். அதுக்கு பேர் நல்ல நல்ல இருதயம். என்ன பேர் அதுக்கு, நல்ல இருதயம். இருந்தார்கள், ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் என்னப்பா, தனக்கு இருந்ததை ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்ல, சகலமும் அவர்களுக்கு பொதுவா இருந்துச்சு. சபை எல்லாருக்கும் எப்படி, சபை எல்லாருக்கும் எப்படி, சபை எல்லாருக்கும் எப்படி, இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அறிவாளி பலசாலி, எல்லாம் தெரிஞ்சவன் ஞானவான் யாரும் கிடையாது. அல்லேலூயா. நீ எப்படியோ இங்க நீங்க கத்துறா, நான் அப்படித்தான். யார்தான் இங்க பெரியவர், யார்தான் பெரியவர், யார்தான் பெரியவர், கத்ததான் பெரியவர். அவன் சொல்லுவாங்க, கத்ததான் பெரியவர். யாரு இல்ல, நீ அங்க உட்கார்ந்ததுனால, நீ சின்னால இங்க உட்கார்ந்ததுனால நாங்க பெரிய ஆளு கொம்பு மலைக்கல. என்ன மலைக்கலங்க, கொம்பு மலைக்கல. நீ கலர் கலரா வந்துட்ட, நான் வெள்ள வெளியே நிக்கிறேன். நான் பரிசுத்தவான் கிடையாது, நீ பாவி கிடையாது, எல்லாம் கத்துடைய பாடல் ஒண்ணுதான். அல்லேலூயா. இங்க வேற்றுமை கிடையாது. பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எதுவுமே சொல்லுங்க, என்ன எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம், பரிசுத்தவான் அல்ல, முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. நீதிமான் அல்ல, முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. உத்தமன், முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அப்படி சொல்லிட்டீங்கன்னா சிறுவினை செய்த ரத்தம் வீணாயிடும். முடிவு பரியந்தம் நிலநிற்பவனை ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நீதிமானாக விரும்பிக் கொண்டே இருக்கிறோம். உத்தமனாக விரும்பிக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. பாவத்தை வெறுத்து, அநியாயத்தை வெறுத்து, அக்கிரமத்தை வெறுத்து, பரிதானங்களை வெறுத்து, யாருக்கு பயந்து வாழ்றோம், யாருக்கு பயந்து வாழ்றோம், இவருக்கு பயந்து வாழ்ந்தால் அந்த பரம ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
படிங்க. பொதுவாக இருந்தது உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கேட்கிற வசனத்தை படிங்க. என்னது? நிலத்தையும் வீட்டையும் உடையவர்கள் அதை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரைய தொகையை அட்வான்ஸ் வாங்கினது இல்ல. தெளிவா சொல்லுது. அட்வான்ஸ் ஒரு வீட்டை நீ வேலை பேசிட்ட இல்ல வேலை புரிஞ்சுக்கோ. நீ உன் வீட்டை வாடகை விட்டா, உன் வீட்டை கொத்தைக்கு விட்டா அதுல கத்துக்கு எதுவும் கொடுக்கூடாது. கத்திரிக்கை எதுவும் கொடுக்கூடாது. காசு எதுவும் கொடுக்கூடாது. அது உனக்கு கடன். உன் வீட்டை விற்றா, உன் நிலத்தை விற்றா அது அதுல எங்க வருது? அது யாருக்கு வரும்னா நல்லா புரிஞ்சுக்கோ. பொய் பிரசங்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஏமாத்தக்கூடாது ஜனத்தை. அமைச்சர் பார்ப்போம். உன்னுடைய வருமானத்தில் யாருக்கு கொடுக்கணும்? சில பேர் கொடுக்க மாட்டாங்க. நானும் கேட்கறது இல்லை. யார் தான் பேசுவாரு? யார் பேசுவாரு? கர்த்தர் பேசுவாரு. பேசுவாரு பேச மாட்டாரு. அது யான்னு தெரியல. கர்த்தர் சொன்னாரு, சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். சொல்லிடு. செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 10,000 வந்துச்சு, 5,000 தான் வந்துச்சு. இதில் வேற கொண்டு தசமா கொடுக்கணுமா? அந்த எண்ணமே வரக்கூடாது. அந்த எண்ணமே வந்தாலும் யார் கொண்டு வர எண்ணம் இது? நீ பிசாசு கையில் விழுந்துருன்னு அர்த்தம். தனக்கு நஷ்டம் வந்தாலும் ஆடை இடத்தில் அவன் தவற மாட்டான். கைத்திரி கத்தவை மாட்டேன். அல்லேலூயா. படிச்ச சங்கீதத்தில் என்ன படிச்ச? தனக்கு படிப்பா. கடைசி வசனத்தை பாருப்பா, படிப்பா. சங்கீதம் 15 தன் பணத்தை என்ன கொடுக்கூடாது? நீ உன் பணத்தை என்ன கொடுக்கூடாது? உன் பணத்தை என்ன பண்ணக்கூடாது? நீ கிறிஸ்தவன் தன் பணத்தை என்ன கொடுக்கூடாது? சாபம். அடுத்து, தப்பு செய்யாதவங்கிட்ட போய் லஞ்சம் வாங்காத, அதுக்கு கூலி கேட்காத. இப்படி செய்கிறவன் என்னென்னைக்கும் வசிக்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் பொருத்தனை செய்து கொண்டதில் நேர்த்து கொண்ட விஷயத்தில் கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று சொன்ன விஷயத்தில் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டமே வந்துடும். 1000 பதாயம் கையில் இருக்கு, அது யாருக்கு கொடுப்ப? 100 பதாயம் கையில் இருக்குது, யார் கொடுப்ப? யார் கொடுப்ப? 1000 ரூபாய் தான் வந்துச்சு, 10,000 தான் சம்பளம் வந்துச்சு, 15,000 தான் சம்பளம் வந்துச்சு, 5,000 தான் சம்பளம் வந்துச்சு. இதுல போய் தசமா கொடுக்கணுமா அப்படி நீ நினைச்சா நீ யாரு? யார் நீ? யாருடைய வார்த்தைக்கு கீழ்படுத்திட்ட? நல்லா புரிஞ்சுக்க, தெளிவா புரிஞ்சுக்கோ. தேவ பிள்ளையே சரியா புரிஞ்சுக்கோ. தான் ஆணையிட்டதில் பொருத்தனை செய்து கொண்டதில் உடன்படிக்கை பண்ணி கொண்டதில் நஷ்டமே வந்தால் உனக்கு இல்லை என்றாலும், உன் செலவுக்கு, உன் சாப்பாட்டுக்கு, உன் குடும்பத்துக்கு இல்லை என்றாலும் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அவன் தவறாத இருக்கிறான். இதைதான் கர்த்தர் பார்க்கிறாரு. எதுல பார்க்கிறாரு? உன் ஆவி எளிமையா இருக்குதான் பார்க்கிறாரு. இங்கதான் ஆவி மாறிடுது. ஆவி சொல்லுது இது கர்த்தருக்குரிய பங்கு, ஆனா ஆவி சொல்லுது வீட்டு செலவு வேணுமே, உன் செலவு வேணுமே, அதை வாங்கணுமே, இதை வாங்கணுமே, வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ, கொடுக்காத 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 சொல்லிச்சா பிசாசு? கேட்டியா? வீட்டு கேட்கல. ஓட்டத்துல மேடு வந்தோடனே இறங்கிட்டியே, பள்ளம் வந்தோடனே பார்த்து பயந்துட்டியே, ஓடுறியா? ஓட்டத்துல ஓடுறியா? ஓடுதல வச்சிருக்கிறாரு. ஓட வச்சது யாரு? அழைச்சது யாரு? உன்னை நடத்தது யாரு? யார் நடத்துறாரு உன்னை? யார் ஓட வைக்கிறாரு? யார் ஓட வைக்கிறாரு? சொல்லி உன்னை ஓட வைக்கிறது யாரு? உன்னை நடக்க வைக்கிறது யாரு? உன்னை வாழ வைக்கிறது யாரு? வாழ வைக்கிறாரு, ஓட வைக்கிறாரு, நடக்க வைக்கிறாரு. பள்ளம் வந்தா மேடு வந்தா ஒழுங்கு என்ன நடத்துவாரா? நடத்த மாட்டாரா? நடத்துவாரா? நடத்த மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் மேடு வந்த உடனே
கொஞ்சம் பள்ளம் வந்தோடனே வேணா நாளைக்கு வேணுமே, அடுத்த நாளுக்கு வேணுமே, சிலை வேணுமே வச்சு இருக்கிறிய. தனக்கு நஷ்டம் வந்தாலும் ஆணையிட்டு என்ன பண்ணலாமா? இதுதான் ஆவில எளிமை உள்ளது. ஆவில எளிமை இருக்கிறவதான் அப்ப பச்சை முடிச்சீங்க பாரு. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் விற்று விற்கப்பட்ட கிரைய தொகை. நிலத்தை வித்தா, வீட்டை வித்தா யாருக்கு பங்கு கொடுக்கணும்? யாருக்கு பங்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு பங்கு கொடுக்கணும். கவனி, குருதியா குருதியா 50 லட்சத்துக்கு வீடு விற்கிறேன்னு வச்சுக்கோ. யாரை விற்க போறீங்க? இல்ல யாரை ஒன்று வாங்க போறீங்க? கைத்திரி கத்த போய் போறீங்க. 50 லட்சத்துக்கு வீடு விற்க இல்ல, நீ 50 லட்சம் வீடு வாங்க போறேன். எல்லாம் கைத்திரி பார்த்து நிறைவேற்றிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா வாங்கன்னு வச்சுக்க. 50 லட்சத்துக்கு வீடு வாங்குற. 50 லட்சத்துல 10ல ஒரு பங்கு எவ்வளவு? எவ்வளவு கொடுத்தியா? ஆனா ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணுவேன். யார் கொடுக்க மாட்டேன்? கொண்டு 50,000 அப்பா. கட்ட விஷயம் 5 லட்சமா? ஐயோ ஐயோ செஞ்சியா? இல்ல விக்கிற ஒரு வீட்டை விக்கிற, ஒரு 10 லட்சம் ரூபாய் விக்கிற, 1 லட்சம் ரூபாய் ஆர்டர் கொடுத்தியா? கொடுத்தியா? அவரை சம்பாதிச்சு கொடுத்தாரு. நான் அது கொடுக்குறதுக்கு நினைக்கிற பொழுது பேசுறேன். அவரை சம்பாதிச்சு கொடுத்தாரு. நான் அவர் கொடுக்குறதுக்கு. இப்ப கர்த்தருக்கு ஆவியில எளிமையா மாறணும். அதை பத்தி பேசுறேன். எதையும் உங்களுக்கு தனக்குன்னு என்ன பண்ணிக்கலாம்? உங்க விசுவாசி என்ன பண்ணல வச்சுக்கல. எல்லாம் பொதுவா இருந்துச்சு. எங்க ஒருத்தன் பண்றான், இவனும் விசுவாசி தான், அவன் பொண்டாட்டியும் விசுவாசி தான். இந்த விசுவாசி என்ன பண்ணுது பாரு. 5ஆம் அதிகாரத்துல வா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசி. 1ல இருந்து டக்குனு வாசி. இது விசுவாசி தான். இது கர்த்தருக்கு பயந்தபடி அவன் பேர் தான் என்னது? கிறிஸ்துவன் தான். அவனும் விசுவாசி தான். அந்த விசுவாசிகள் திரளான கூட்டத்தால் ஒரே இருதயமும் ஒரே மனமும் கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய நிலத்தை, தன்னுடைய வீட்டை விற்று எங்க வந்து கொடுத்தாங்க? அப்போஸ்தலர் ஊழியக்காரன் கையில வந்து கொடுத்தாங்க. கர்த்தர் சொன்னாரு, 5 அப்பமானாலும் சரி, 2 மீனாலும் சரி, 50,000 வருமானம் சரி, 20,000 வருமானம் சரி, 10,000 சரி, 5,000 சரி, 1 லட்சம் சரி, எங்க வந்து காட்டணும்? யாருக்கு சொல்லலாம்? யாருக்கு சொல்லலாம்? கர்த்தர் சொல்லி அவர் சொல்றாரு, 5 அப்பமா 2 மீனா எங்க எடுத்துவா? எங்க எடுத்துவா? ஏன் சமூகத்துல சொல்லி என்கிட்ட கொண்டு வா. 5 அப்பத்தை 2 மீனை எல்லாருக்கும் நான் கொடுப்பேன். அல்லேலூயா. மீதி வந்துதா இல்லையா? நல்ல கவனி. மீதி வந்துதா இல்லையா? புடிச்சுக்கோ. வருமானத்தை கர்த்தருக்கு காட்டு. ஆண்டவரே 10,000 தான் வந்திருக்குது, இதை ஆசீர்வதி கர்த்தர்கிட்ட காட்டு. அதுல ஆவியில எளிமையா கர்த்தருக்கு தசமா கொடு. மீதி இருக்கிற மீதி பணத்தை கர்த்தர் உனக்கு செலவுக்கு வைத்து மீதியை கர்த்தர் வைப்பார். உனக்கு கைத்திரி கத்த வைப்பது எங்க வரல? வருமானம் எங்க வரல? உனக்குதான் விருப்பமே வர மாட்டேன் கர்த்தர் கொடுக்கிறது. வீட்டை தேடி வந்து தசம பாகத்தை கொடுக்கிற விசுவாசிகளும் கர்த்தருக்கு பயந்தவர்களும் நம்முடைய சபையில் இருக்கிற கைத்திரி கத்தமை பற்றி அல்லேலூயா. வீட்டை தேடி வந்து கர்த்தருக்கு பயந்து ஐயா ஜெபம் பண்ணுங்க, தசம பாகம் வைங்க, எடுத்து ஜெபித்துக் கொள்ளுகிற விசுவாசி கர்த்தர் வச்சிருக்கிறார் நம்ம மத்தியில. அதுதான் ஆவியில எளிமை. தனக்கு இருக்குதே இல்லையா, தனக்கு செலவுக்கு இருக்குதோ, தன் வீட்டுக்கு இருக்குதோ இல்லையோ, இல்ல முதல்ல எங்க போகணும் காணிக்க? தசமம் எங்க போகணும்? இது கர்த்தருக்குரிய பங்கு. எங்க ஒருத்தங்கிறார், இவருக்கு பேரு கிறிஸ்துவன் தான். படி 8 வாசி 5ல. அவருக்கு பேரு அங்க திரளான கூட்டத்துக்கு பேர் கிடையாது. ஒரே இருதயம் ஒரே மனமும் இருந்தவங்களுக்கு பேர் கிடையாது. இங்க சூப்பரான விசுவாசி வந்திருக்கிறார். அவருக்கு பேரோட கதை சொல்றார். பேர் படி அனனியா என்ற பேருள்ள ஒருவனும் சபீராலும் தன் காணி ஆட்சியை விற்றார்கள். நிலத்தை விற்றார்கள். பயிரிடக்கூடிய நிலத்தை விற்றார்கள். காணி ஆட்சியை விற்றார்கள். நிலத்தை வித்துட்டாங்க.
தன் மனைவி அறிய நல்லா இத மாத்திரம் ஜாக்கிரதை கொஞ்ச நேரம் நல்லா கவனி. எப்படி கர்த்தர் அப்படி வல்லமையை விளங்க செய்கிறான்னு பார்த்துக்கணும். எப்படி கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் நீ பார்க்கணும். அப்படி சொல்லி பார்ப்போம். ஹல்லேலூயா. 2004 இருந்து 2025 வரைக்கும் என் தசம பாகத்திலே கர்த்தரை சரியா வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்த பிறகு நீங்கள் கொடுக்கிற தசம பாகத்தில் நான் ஒரு ஊழியக்காரருக்கு தசமமா கொடுக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? என் தசம பாகம் யாருக்குரியது? ஊழியக்காரனா இருந்தா பாக்கெட்ல போய் மீன் கடைக்கு போய் கூடாது, கறி கடைக்கு போயிடக்கூடாது. அநேக ஊழியர்கள் யாருக்கு தசமமா கொடுக்கிறது கிடையாது. எனக்கு நீங்கள் கொடுக்கிற தசம பாகத்தை அது 10 ஒரு பங்குக்கு மேலாகவே நான் தசமமா கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் குறைவே இல்லாமல் கர்த்தர் நிறைவாக நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென் சொல்லு. ஆமென். நீங்கள் செலுத்துகிற கர்த்தருக்காக செலுத்துகிற காணிக்கை இங்கேயே சபையில செலவாகுது. அது உனக்கு தெரியும். நீங்க கொடுக்கிற காணிக்கை ஊழியக்கார பாக்கெட்ல போயிட்டு வச்சுக்கினே வீட்டுக்கு போய் மளிகை கடைக்க, காய்கறி கடைக்க, மீன் கடைக்க, கறி கடைக்க போறது கிடையாது. இது தர்ம பணம். வேதம் சொல்கிறது ஜனங்கள் தேவ சபையிலே செலுத்தப்படுகிற காணிக்கை தர்ம பணம். அதை குறித்து எச்சரிக்கையாட்டு ஆவியானவர் உரைக்கிறார். ஆனா நீ கொடுக்கிற தசபாகம் ஆசாரியக்குரியது. நீ இஷ்டப்படி செலவு பண்ணலாம். ஆனால் அதிலையும் ஒரு பங்கு வைத்து நான் தசபாகம் செலுத்துகிறேன் என்றால் நான் யாரப்பா? கட்ட சொல்லு. நான் யாரு? ஆவியில எளிமையா யார மாறின நீ? அந்த ஆவி இருந்தாதான் அது மாறும். அந்த ஆவி இல்லைன்னா மாறாது. இது கர்த்தருக்குரிய தசபாகம் வச்சு நீ ஊழியக்காரன் தானே, நீயே வச்சுக்கோ. நீ சொன்னா பிசாசு. இதுலயும் தேவனுக்கு என்ன பண்ணா? வந்து தசபாகம் தேவனுக்கு என்ன பண்ணா? கொடுக்கணும். தங்கள் காணியாட்சி அனனியா சப்பீரால் தங்கள் காணியாட்சி விற்றார்கள். தன் மனைவி அறிய ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து தன் மனைவிக்கு தெரிஞ்சு. யாருக்கு தெரிஞ்சு? உங்களுக்கு பாரு, யாருக்கு தெரிஞ்சு? மனைவி கிட்ட சொல்லிட்டு இப்ப என்ன போய் இப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு ஒண்ணு வித்தாங்க. 10 லட்சத்துக்கு வித்த பணத்துல மனைவி கிட்ட சொல்லிட்டு 5 லட்சத்தை எடுத்து என்ன பண்ணிடுறாரு? அவரு என்ன பண்ணிடுறாரு? கொஞ்சம் தனியா எடுத்து வச்சு பொண்ணு சொல்லிடு 5 லட்சத்தை என்ன பண்ணிட்டாரு? தனியா வச்சுட்டு அங்க போய் என்ன சொல்லலாம்? 5 லட்சம் தான் இடத்த வித்தோம் அப்படி சொல்லிக்கலாம். யாருக்கு சொல்றாரு அவரு? அனனியா. யாருக்கு சொல்றான்? தன் மனைவி சபீரால் கிட்ட சொல்றான். மனைவி அறிய 5 லட்சத்தை தெரியாம வச்சிரு, பொட்டியில பூட்டி வச்சிரு, அது யாருக்கு தெரியக்கூடாது. 5 என்ன கேட்டா என்ன சொல்றோம், உன்னை கேட்டா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த 5 லட்சத்தை கொண்டு போய் விற்க போறாரு. ஒரு பங்கை எடுத்து வச்சு ஒரு பங்கை கொண்டு போய் என்ன பண்றாரு அவரு? அப்போஸ்தல பிரார்த்தனை கொண்டு வந்தாரு. நல்லா புரிஞ்சுக்கோ. நல்லா சொல்ற தப்பா இருக்க கூடாது. இது வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வதிக்கணும். அப்ப அப்பாவா இல்ல யார் ஆசீர்வதிக்கணும்? யார் ஆசீர்வதிக்கணும்? நீ ஆசீர்வாதமா மாறக்கூடாதா? நீ மாறக்கூடாதா? கடன் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், குறைவில்லாமல் நீ வாழக்கூடாதா? வாழக்கூடாதா? இது எப்படி வரும்? கவனமா புரிஞ்சுக்க. முதல்ல ஒரு பங்கை மனைவி ஏறிய எடுத்து வச்சுட்டு ஒரு பங்கை கொண்டு வந்து அவர் எங்க எடுத்து வராரு? அப்போஸ்தல பாதத்தை வைக்கிறாரு. சபைக்கு வராரு. 20,000 தான் வருமானம், 2,000 தசமம் கொடுக்கணும். 1000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு 1000 ரூபாய் தான் தூக்கின்னு வராரு அவரு. ஆமென் சொல்லு பாப்போம். என்னடா அது தசமம் கோத்தி பேசுற? நீ தப்பா எடுத்து கூடாது. உன் வாழ்க்கை மாறணும். யார் வாழ்க்கை மாறணும்? மாறக்கூடாதா? நல்லா புரிஞ்சுக்க. பேதுரு ஊழியக்காரன் அவனை பார்த்து, அனனியாவே, நல்ல விசுவாசியே, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்தாயோ? கைத்தறி போய் யார் பார்த்துட்ட? கைத்தறி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் பார்த்துட்டப்பா? பொண்டாட்டி புருஷனை பேசிக்கிட்டு யார் பார்த்துட்ட? பொண்டாட்டியும் புருஷனையும் ரகசியம் பேசுறது யார் கேட்டது?
அவரு கேட்டாரு. ஹல்லேலூயா. யார் கேட்டாரு? ஒளிப்படத்தில் வைக்கப்பட்டதையும் யார் பாப்பாரு? ஹல்லேலூயா. பூமிக்கு ஆழத்துல என்ன இருந்தாலும் அவர் பாப்பாரு. ஆமென் சொல்லு பாப்போம். அழகா சொல்ற பேதுரு கேட்கிறார், அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை என்னது வஞ்சகப்பட்ட ஆண்டவர்களே, உன் தசம பாகத்தை கொடுக்காம உன் தேவனை வஞ்சிக்கிற. ஆவியில இருக்கிற சொல்லி ஆவியில எளிமையா நீ மாறல. ஆமென் சொல்லு பாப்போம். இதை நல்லா புரிஞ்சுக்க. இந்த செய்தியே நான் ஆண்டவருடைய கடிதம் ஆசீர்வாதமான வார்த்தையா தான் கேட்டேன். ஆசீர்வாதமான வார்த்தை கொடுங்க. நீங்க ரொம்ப ஜனங்க இல்ல இதுதான் சத்தியம். சத்தியத்தை சொல்லும்படி தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நமக்குள்ள இருக்கிறவர். அப்படிப்பட்ட ஆவியானவர். என்ன ஆவியை நம்பி கொடுக்கிறவரு? என்ன ஆவியான நம்ம நடத்துறாரு? சத்திய ஆவியான நம்ம நடத்துறாரு. இப்படித்தான் உன்னை பேசுவாரு. நீ கவலைப்படாத. அதுக்காக செஞ்ச தப்பை என்ன பண்ணாத, செய்யாத. ஆவியான உன்னை கண்டித்து பேசுறான்னா, உனக்கு உணர்த்துறான்னா, உன் உள்ளத்துல பேசுறான்னா, நீ மாறணும், வாழ்க்கை மாறணும் விரும்புறாரு. ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென். ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பாரு எப்படி போட்டார் பாரு. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கலாம். 500 ரூபாய் உன் கையில வருமானம் வந்தாலும் அதுல 50 ரூபாய் யாருக்கு? 50 ரூபாய் யாருக்கு? அந்த 50ஐயும் கொடுக்காம பாக்கெட்ல நிலக்கோணி அந்த 50ஐயும் பாக்கெட்ல கொடுக்காம வச்சுனா யாரு இதை வச்சுக்கிறது? இங்க வசனம் தெளிவா சொல்லுது. படிங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது. அவன் நிரப்பிட்டா ஒரு மெஞ்சிட்டு அதை விற்கும் முன்னே அது உன்னுடைய இல்லையா? அதை விற்ற பின்னும் அது கிரியம் உன் கையில் கொண்டது என்ன? மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய். ஹல்லேலூயா. யார்கிட்ட போய் சொல்லக்கூடாது? யார்கிட்ட போய் சொல்லக்கூடாது? செய்தி உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? ரொம்ப கஷ்டமாகுதா? கஷ்டமாகுதுன்னா கை தூக்கி பார்ப்போம். இல்ல கஷ்டமா இருக்குது நினைக்கிறவங்க கையை தூக்காங்க. இந்த செய்தி ரொம்ப கடினமா இருக்குது, ரொம்ப கஷ்டம், இதை ஃபாலோ பண்ண முடியாது, இதை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கையை தூக்காத. சொன்னது புரியுதா? இது ரொம்ப கடினமான உபதேசம். 50,000 வருமானத்தை வந்தாக்கா தூக்கி வந்து 5,000 எப்படி கொடுக்க முடியும்? அது கஷ்டம் நினைச்சா கையை தூக்காத. 5 லட்சம் வந்தாலும் அதுல தேவனுக்கு 50,000 என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சா நீ கையை தூக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினிடத்தில் வந்து பொய் சொல்வதற்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? மனுஷங்கிட்ட அல்ல, தேவன்கிட்டயே போய் சொல்லிட்டு, ஆண்டவர்கிட்டயே போய் சொல்லிட்டு. அனனியா இந்த வார்த்தையை கேட்ட உடனே விழித்து செத்துட்டான். உடனே ஆண்டவர்கிட்டயே உன் தேவன்கிட்டயே போய் சொல்லிட்டா. என்னை பேதுரு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே கீழே வந்து என்ன பண்ணிட்டான்? அனனியா செத்துட்டான். என்ன அர்த்தம் அதுக்கு? என்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்குது நீ மடக்கிறியோ சுருக்கிறியோ முடிஞ்சிச்சு ஆசீர்வாதம், முடிஞ்சிச்சு சமாதானம். புரிஞ்சுக்க. முதல்ல அனனியா வந்து செத்துட்டான். இவன் செத்துட்டு தெரியாம பொண்டாட்டி வருது. அங்கிருந்து யார் வருது? அந்த பைபிள் தான் சொல்லுது, எருசலேமின் குமாரத்தி, இஸ்ரவேலின் குமாரத்தி, ஓய்யா ராமா சலக்கு சலக்கு.
சலுக்கு சலுக்கு எப்படி ஒரு அப்பா சொல்லிக்கிட்டாங்க பைபிள் தான் சொல்லுது எரிசிலிருந்து மாறுதி ஆமா தங்கள் கண்களை மறுபடி பார்த்து எப்படி வராங்க எப்படி பாக்குறாங்க கண்களை அங்க இருக்கிறாங்க தன் கொலுசு சத்த வீதியிலே துணிக்கும்படி வராங்க சத்து வராங்க நான் சும்மா கதை சொல்ல ஏசை 5 அதிகாரம் 6 அதிகாரம் படி கொலுசு சத்தம் கேட்கணுமா சலுக்கு சலுக்குன்னு வருது சொல்லுவோம் தாவணியை பறக்க விட்டு வருதான் இதெல்லாம் சும்மா கிடையாது ரோட்ல தானே போகுது தப்பாருக்கு ரோட்ல தானே போகுது நீங்களும் அப்படி நடக்கூடாது ரோட்ல தானே போகுது இந்த முந்தானியை போட்டு இப்படி சொருவிட்டு தான் போனேன் நியாயமா நியாயம் இல்லையா நீ ரோட்ல தான் நடக்கிற வண்டி போகுது பைக் வருது நடக்கிறாங்க போறாங்க இந்த முந்தானியை எடுத்து நீ போட்டு இந்த முந்தானியை எடுத்து நீ சொருவிட்டு தான் போனேன் அதை ஒய்யாரமா விட்டு நீ மாட்ட போறிய நடக்கிறது கூட நீ சொல்றாங்க 4 பேருக்கு பக்கம் வரக்கூடாது வருது அடனிய செஞ்சுட்டா வார்த்தை கட்ட உடனே ஆவியாளர் சாமேச என்னைக்கு குறுகிறியோ என்னைக்கு மடக்கிறியோ என்னைக்கு கற்றுக் கொடுக்காம வஞ்சிக்கிறவன பிசாசு ஆசீர்வாதம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் உனக்கு ஆசீர்வாதம் தடைப்பட்டுச்சு ஏன் உனக்கு வருமானம் தடைப்பட்டுச்சு ஏன் உன் நிம்மதி போச்சுன்னா நீ கற்றுக்கு கொடுக்கிற சுருக்கிட்ட கையே செத்துட்டான் அடனிய செத்துட்டான் வருது அவர் செத்து தெரியாம யார் வருது பொன்னாட்டி வருது சை சை வந்து என்ன பண்ற ஏறக்குறைய நேரத்துக்கு பிறகு வந்தா என்னப்பா நேரத்துக்கு இது இவ்வளவு விலைக்கு தான் வித்தீங்களான்னு கேக்குறாங்க அப்பயாவது இல்ல ஆண்டவரே இல்ல இவன் தப்பு பண்ணிட்டான் இந்த பையன் தப்பு பண்ணிட்டான் அந்த மனுஷன் தப்பு பண்ணிட்டான் இந்த ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டான் அப்ப மன்னிச்சுக்கிட்டு கேட்டாங்க பண்ணிப்பாரு ஆண்டவரே என் புள்ள தசமா கொடுக்க வந்துட்டான் என் புருஷன் தசமா கொடுக்க வந்துட்டான் என் பொண்டாட்டி தசமா கொடுக்க வந்துட்டான் நானாவது பயந்து யாரு கொடுக்கணும் வருதா தாவி உனக்கு வருதா நிலத்தை இவ்வளவுதான் வித்தீங்களா கேட்டாரு கேட்கிறாங்க சொல்லிருக்கான் ஆமா இதுதான் வித்தான் இதுதான் வித்தான் என்ன சொன்னாரா சேஃப்டாவ ஆமா யார் சொன்ன அவகாதுல பிசாசு சாத்தான் இறுதி என்ன பண்ணிட்டான் நிரப்பிட்டான் நிறைஞ்சிச்சு இருதயம் நிறைஞ்ச இருதயத்தின் நிறைவே எப்படி ஆவியானவர் ஒண்ணாக்குறாரு பாரு இருதயத்தை சாத்தான் அவன் இருதயத்தை என்ன பண்ணிட்டான் நிரப்பிட்டான் இருதயத்தின் நிறைவே வாய் பேசும் எப்படி ஆவியானவர் வசனங்களை கொடுக்கிறாரு பாரு ஆம் இவ்வளவுக்கு தான் பேதுரு உடனே ஊழியக்காரனை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீயும் புருஷனும் ஒருமனப்பட்டது என்ன உன் புருஷனை அடக்கப்படின கால் இதோ வருகிறது அவர்கள் உன்னை அடக்கப்பட உடனே அவரை சேர்ந்த கைத்திரி கத்தமை ஹல்லேலூயா ஹல்லேலூயா அங்க விசுவாசிகளாக திரளான கூட்டத்தார் எப்படி இருந்தாங்க உங்களுக்கு கத்து கொடுக்க எப்படி இருந்தாங்க ஒரே இருதயம் ஒரே மனம் எதையும் வச்சுக்கல பொதுவா இருந்தது ஆனா 2 பேர் இருக்கிறாங்க 2 விசுவாசி நிலத்தை வித்ததையே யாருக்கு மறைச்சாங்க கத்துக்கு மறைச்சாங்க அங்க என்ன இருந்தது ஆவியில எளிமை இருந்தது இங்க என்ன இருந்தது ஆவியில பொய் இருந்தது என்ன இருந்துச்சு ஆவியில எளிமை அதனால தனக்கு உண்டானதை பார்க்கல எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அதை பகிர்ந்து கொண்டார்கள் ஆனா இங்க தனக்கு உண்டானதை கர்த்தருக்கு கூட கொடுக்காமல் மறைத்தார்கள் என்றால் அங்கே ஆவியில எளிமை இங்கே ஆவியில எதிர்ந்தது பொய் பெற்றலாம் அமேன் சொல்லுவோம் அமேன் எதுல வாழ போற எதுல வாழ போற ஹல்லேலூயா அதுக்காக இல்ல உனக்கு என்ன கர்த்தர் கொடுக்கிறாரோ அதுல சரியாய் நட கர்த்தர் உனக்கு என்ன வருமானம் கொடுக்கிறாரோ எதை பத்தி கவலைப்படாத சரியா நட சரியாய் கர்த்தர் உனக்கு நடத்துவா
சரியா கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சரியான நேரத்துக்கு உனக்கு உதவி வரும். சரியான நேரத்துக்கு வழியை கர்த்தர் உனக்கு திறப்பாரு. சரியான நேரத்துக்கு ஒத்தாசை உனக்கு வரும். நீ ஒண்ணும் பண்ண வேணாம், கர்த்தர் உனக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை செய்யக்கூடாதபடிதான் அந்த ஆவிக்கு விரோதமாய் மாமிச கிரியை செய்து. அப்ப வசனம் சொல்லுது, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். இது பேர் அழிக்க போற, இது பேர் அழிக்க போற. சரீரம் உனக்கு பலபலமான சிந்தனை கொண்டு வரும். அந்த சிந்தனை என்ன பண்ண, சரீரம் என்னது, நம்ம மேல போற தேவையாச்சு. சரீரம் என்னது, உன் வீட்டுல பல விதமான பிரச்சனை பண்ணுவாங்க, அதுக்கு செவி கொடுக்காத, அதுக்கெல்லாம் காது கொடுக்காத. ஆவியிலே நடந்து கொள், கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான். அப்பதான் உன் கையின் பிரயாசத்தை என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன். உனக்கு எப்படி இருக்கும், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்படிதான் வாழணும். வாழ கத்துக்கொள், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை உனக்கு சந்தோஷம் வந்தா, இந்த வார்த்தை